வெல்கம் டு தமிழ் அமிர்தம் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஓமப்பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். கிறிஸ்பியான ஓமப்பொடி உங்களுக்கு நான் செஞ்சு தரேன். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: கடலை மாவு 2 பங்குன்னா பச்சரிசி மாவு 1 பங்கு, உப்பு, பெருங்காயத்தூள், ஓமம் கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். ஏன்னா முழு ஓமத்தை போட்டால் அந்த ஜல்லடையில் அடைச்சிக்கிறோம். அதனால் நம்ம மாவு பிசையில் ஃபில்ட்ரு பண்ணிக்கிறலாம். இதில் இப்போ கடலை மாவும் அரிசி மாவையும் போட்டிருக்கேன். பெருங்காயத்தூள், உப்பு தேவையான அளவு போட்டுட்டு நம்ம ஓமம் ஊற வச்ச அந்த தண்ணி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன், அதை வச்சே பிசைஞ்சுக்கிடுவோம். இது உரப்பெல்லாம் போட வேண்டியதில்லை. மிளகா பொடியெல்லாம் குழந்தைகளுக்குமே கொடுக்கலாம். நல்லா சப்பாத்தி மாவு பக்குவத்தில் பிசைஞ்சுக்கிறலாம். இந்த பதத்தில் பிசைஞ்சுக்கிறணும். மாவு இந்த கையில் ஒட்டாமல் நல்லா இருக்குது பாருங்கள். இதே மாதிரி பிசைஞ்சிட்டு நம்ம இதில் ஓமப்பொடி அச்சு போட்டிருக்கேன். இல்லைன்னா நம்ம இடியாப்ப உலக்கு தட்டு இருந்தாலும் அதை போட்டுக்கிறலாம். அதை போட்டு அதுக்குள்ளே வச்சு இப்படி வச்சு பிழியலாம். ஒரு சட்டியை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. காயவும் நம்ம தட்டில் புழிஞ்சு வச்சு கூட இப்படியே போட்டுடலாம். இந்த சலசலப்பு வரந்தண்டியும் வேகம் அதை அடங்கிடுச்சுன்னா அப்படியே எடுத்து பிரட்டி போட்டுடலாம். இப்போ பாருங்கள், இந்த சலசலப்பு அடங்கிருச்சு. அது அடங்கவும் எடுத்தோன்னா கரெக்டான ஸ்டேஜாக இருக்கும். இப்படியே எடுத்து நம்ம வச்சு உடச்சிக்கிறலாம். இப்படியே அந்த அச்சு உலக்கில் மாவு வச்சு இந்த மாதிரி புழிஞ்சு விட்ருங்க. நல்லா அலக்காக எடையாக புழிஞ்சு விட்ருங்க, ஒன்று மேலே ஒன்று விழுகாமல். இந்த சலசலப்பு அடங்கவும் வெந்துடும். 2 நிமிஷம்தான். இப்போ சூப்பரான ஓமப்பொடி ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா இருக்குன்னு. இப்படியே கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட்ருங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு லைக்ஸ் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. அடுத்து ஒரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன்.